வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 3/7/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில், ஆவரேஜ் ப்ரைஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் 15,500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்றத டீட்டெயில் வியூவை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25,500 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு. அந்த 25,500 ஸ்ட்ரைக் ஏன் எடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,484. ஸோ க்ளோஸ் டு 50ன்றதுனால 25,500 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கும். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷனில் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் மார்னிங் 9:25 ஆர்டர் எடுத்து ஸ்டாப் லாஸ் 9:37 கட் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அந்த லெவல் வரும்போது ரெண்டு லாட் எடுக்கும், மல்டிப்ளேயர் எடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 9:25 ஆர்டர் எடுத்து 9:37 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 2:31 ஆர்டர் எடுத்து 3:15 அதே 91 முடிஞ்சிருக்கு. ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,100 ரூபா மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சார்ட் பார்ப்போம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே 9:25 ஆர்டர் எடுத்து 9:36 அரௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸில். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பீரியனால கொஞ்சம் நல்லா டைம் டிகேவே இருந்தது. பட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ட்ரி பாயிண்ட் வரல. அதாவது இந்த லைன் மேலே க்ளோஸ் ஆனால் தான் என்ட்ரி, லைனுக்கு கீழே ஆர்டர் எடுக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால 232 அரௌண்ட் எடுத்தது ஆர்டரு. ஸோ இங்கே ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனாலும் இந்த ஆவரேஜ் லைன், எல்லோ லைன் தான் ஆவரேஜ் லைனு. ஸோ ஆவரேஜ் லைன் தெரியணும்னா இந்த பார் கேண்டில் வச்சு பார்ப்போம். ஆவரேஜ் லைன் கீழே வரல, அதனால இங்கே ஆர்டர் கட் ஆகாது. கட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ அது 91 ப்ரைஸில் எடுத்து 91லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது புட் ஆப்ஷனோட சார்ட்டு. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ கால் ஆப்ஷனில் இங்கே நிறைய ட்ரேட் நடந்திருக்கு இன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மல்டிப்ளேயர் எடுத்து 7வது மல்டிப்ளேயரில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே 6 மல்டிப்ளேயர் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே 6வது மல்டிப்ளேயர் போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்மளோட எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 14,000 மைனஸில் இருந்தது. ஸோ 14,000 மைனஸில் இருந்தது. நம்ம திருப்பியும் 135க்கு கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது 6வது மல்டிப்ளேயரில். 6வது மல்டிப்ளேயர் எடுக்கும் போது மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு 50 பாயிண்ட் டார்கெட், அதாவது 48 எடுத்து 98 கட் ஆயிருக்கணும். ஸோ ஸ்லிப்பேஜ் காரணமாக 104 கட் ஆயிருக்கு. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக 15,500 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே சார்ட்டில் பார்ப்போம் எப்படி அது ஆர்டர் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா எங்கன்னா இதுதான் மார்க்கெட் ஓப்பனு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் முடிஞ்சோடனே ஆர்டர் எடுத்திருக்கோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லாட் இங்கே கட் ஆயிடுச்சு. செகண்ட் லாட் இங்கே எடுத்திருக்கும், அந்த லாட் இங்கே கட் ஆயிருக்கும். தேர்ட் லாட் இங்கே ஆர்டர் எடுத்திருக்கோம், ஆர்டர் எடுத்து இங்கே கட் ஆயிருக்கும். ஃபோர்த் லாட் இங்கே ஆர்டர் எடுத்திருக்கும், ஆர்டர் எடுத்து இங்கே கட் ஆயிருக்கும். ஃபிஃப்த் லாட் இந்த இடத்துல ஆர்டர் எடுத்து இங்கேயே கட் ஆயிருக்கும். சிக்ஸ்த் லாட் இங்கே எடுக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைன் இந்த லைனுக்கு மேலே இல்லை, அதனால இங்கே ஆர்டர் எடுக்காது. சிக்ஸ்த் லாட் இங்கே தான் ஆர்டர் எடுத்திருக்கும். இங்கே ஆர்டர் எடுத்து 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஒரே கேண்டிலில் கொடுத்ததுனால நம்மளுக்கு 50 பாயிண்ட் டார்கெட், அதாவது அந்த கால் ஆப்ஷனில் மட்டும் 16,500 ரூபாய் புக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு கேபிட்டல் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன் ஜாஸ்தியாக தேவைப்படும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே இத்தனை ஸ்ட்ரைக் எடுக்கும் போது நம்மளுக்கு மார்ஜின் அமௌண்ட் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ மினிமம் 1.5 lakhs to 2 lakhs இருந்தால் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ப்ளஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை மேனுவலாக எதுவும் போய் கை வைக்காத பட்சத்தில் அது பாட்டுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு பிடியில் 16 நாள் ஓடி இருக்கு. 16 நாள் சேர்த்து 62,000 வந்திருக்கு. ஸோ பிடியை பொறுத்த மட்டும் பேப்பர் ட்ரேட் தான். ஸோ லைவ் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 மினிமம் வந்திருக்கணும். ஏன் பிடிக்கும் லைவுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, பிடியை பொறுத்த மட்டும் டைம் டிகே கிடையாது, ஸ்லிப்பேஜ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வேல்யூவில்
ஒரு 60 to 70% தான் நம்ம லைவ் ட்ரேடில் வந்திருக்குன்ற டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 22,000 வரைக்கும் மைனஸ் போயிருக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 25,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைவில் பார்க்காதனால உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் தெரியாது. ஸோ லைவில் நான் பார்த்ததுனால என்ன நடந்ததுன்னா, நான் 14,000 மைனஸ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூமெண்ட் கொடுத்ததுனால 5,400 ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கோளோ வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோளோ மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கன்ஃபார்மாக கொடுக்குமான்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. we have to go according to the சிஸ்டமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும். நீங்கள் MTM பார்க்காத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. MTM பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேனுவலில் போய் கை வச்சிருவீங்க. ஸோ யாருனாலையும் 14,000 ஒரு நாளைக்கு லாஸ் வரைக்கும் தாங்க முடியாது தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இது இப்படி தான் ஒர்க் ஆகும். அதை ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் 15,000 ப்ராஃபிட் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துடும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணணுன்ட்டு. ஆனால் அதோட ரிஸ்க்கும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் அதோட P&L ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நேற்று என்ன நடந்திருக்கு, அதுக்கு முந்தின என்ன நடந்திருக்கு, ஸோ எல்லாமே வந்துடும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் 14,000 மைனஸ் இருக்குது. அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 19,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 3,000 ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தான். 3,000 ரிஸ்க் வந்தாலும் கட் ஆகிடும், 3,000 ரிவார்டு வந்தாலும் கட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஓவராலாக 4,000 மைனஸில் தான் இருக்குது. 22 நாள் ஓடி, இது 24 நாள் டேட்டா. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவராலாக ஒரு 13,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 மைனஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு உண்டான ரிஸ்க் எவ்வளோ, ரிவார்டு எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் அட்வைஸ். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.